சீரியல்ல ஒரு பெரிய எதிர்பாராத ட்விஸ்ட் ஒண்ணு காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யாவே நம்ம நந்தினிக்கு ஒரு பெரிய டீச்சரா மாற போறாரு. இனிமேட்டு நம்ம நந்தினி இங்கிலீஷ் பேசுறத யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம ஹரிதா ஆகட்டும், நம்ம சுந்தரவல்லி ஆகட்டும், வேற யாருமே இந்த விஷயத்த தடுக்க முடியாது. அதுக்கு நானே ஒரு பெரிய ஊண்டுகோலா இருக்க போறேன் அப்படின்னு நம்ம சூர்யா மாற போறாரு. இதுதான் கதைக்களத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம ரஞ்சித் அடுத்ததா குறி வச்சிருக்கிறது நம்ம நந்தினியை மட்டும்தான். ரஞ்சித் மேல ஒரு சின்ன சின்ன சந்தேகத்துல இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ரஞ்சித்தோட போன் கிடைச்சிருச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ரஞ்சித்தோட போன் யார் கையில கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்க போகுது. அது நம்ம நந்தினி இல்ல சூர்யா கையில தான் கிடைக்க போகுது. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரஞ்சித்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு ஒண்ணு இருக்க போகுதுங்க. அதுக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நம்ம சூர்யாவும் நந்தினியும் தான் இருக்க போறாங்க. நந்தினியை குறி வச்சிருக்க அடுத்ததா வந்த குரங்கு. ஆமாங்க, நம்ம ரஞ்சித் இப்ப அடுத்ததா நம்ம நந்தினியை குறி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தாத வழியா நம்ம சுந்தரவல்லியும் ஹரிதாவும் பிளான் பண்ணி துரத்திட்டு இருக்காங்க. ஆனா இனிமேட்டுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யாவே நம்ம நந்தினிக்கு டீச்சரா மாற போறாங்க. வழக்கம் போல நம்ம சுந்தரவல்லி கிட்ட சூர்யா அடம் பிடிச்சு கத்தி திட்டி சண்டை போட்டு என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. இருந்தாலும் நம்ம சுந்தரவல்லியும் ஹரிதாவும் திருந்த போறது இல்லை அப்படின்றது ஆகிடுச்சு. ஆனா இருந்தாலும் நம்மளுடைய சூர்யா இப்ப ரொம்ப பிரில்லண்டா யோசிச்சு இனிமேட்டுக்கு நானே நந்தினிக்கு டீச்சரா மாற போறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்க போறாரு. அதுதான் நடக்கவும் போகுது. இனிமேட்டு நம்ம நந்தினிக்கு எல்லா டீச்சிங்கும், அதாவது இங்கிலீஷ் டீச் பண்றது எல்லாமே நம்மளுடைய சூர்யா மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததா நம்மளுடைய கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன் கிடைச்சிருச்சு. ஆமாங்க, நம்ம ரஞ்சித்தோட போன் கிடைச்சிருச்சு. இந்த போன் யார் கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நந்தினி கையில தான் கிடைச்சிருக்கு. நீ இவ்வளவு மோசமானவனா அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம நந்தினி இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நந்தினி கோலம் போறதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப நைஸ் வாய் நிறைய சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிட்டுட்டு எப்படிங்க நம்ம ரஞ்சித் இவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்மளுடைய ஃபோன் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஃபோன் யாரோடது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க நம்மளுடைய நந்தினி. இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம சூர்யா சார் கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம சூர்யா அது யாருக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நம்ம ரஞ்சித்து தான். ரஞ்சித்தோட ஃபோட்டோ அந்த ஃபோனில் இருக்குது. அந்த ஃபோனில் ரஞ்சித்தோட ஃபோட்டோ பார்த்தோன்னே இந்த ஃபோனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, இந்த ஃபோனை தேடி அவன் அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம சூர்யா புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததாக அதில் என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரஞ்சித்துக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரோ இருக்க போது. ஆமாங்க, நம்ம சுரேகா ரஞ்சித்தோட திருமணம் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சூர்யா நிரூபிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிச்சு, ஆதாரங்களும் கிடைச்சிச்சு. நான் ஒண்ணுமே இல்லாம ஒரு ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு நம்ம ஹரிதா இவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்களே. ஆனா அடுத்ததா நம்மளுடைய அண்ணன் ஒரு கொலைகாரன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சா நம்ம ஹரிதா என்ன பண்ண போறாங்க, இந்த அமெரிக்கா குடும்பங்கள்லாம் என்ன பண்ண போகுது, சுந்தரவல்லியோட குடும்பத்திலிருந்து வெளியேற போறாங்க. வெளியேறணும்னா ஃபர்ஸ்ட் ரஞ்சித்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும். ரஞ்சித்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான ஆளுங்களா யார் இருக்க போறாங்க, நம்ம சூர்யாவும் நந்தினியும் தான் இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நந்தினியும் நல்ல இங்கிலீஷ் கத்துத்தர போறோம். நம்ம சூர்யா இருக்கக்கூடிய இடைஞ்சு எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நம்ம நந்தினி சீக்கிரமா இங்கிலீஷ் கத்து நல்லபடியா இங்கிலீஷ் பேசி எல்லாரும் முன்னாடியும் இங்கிலீஷ்ல பேசினா மட்டும்தான் இவங்களோட ஸ்டேட்டஸ் உயரும். கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.